நேத்து மேட்ச்ல பாகிஸ்தானை வீழ்த்தி இங்கிலாந்து ஆளா செமிஃபைனலுக்கு போயிட்டாங்க. நேத்து மேட்ச்ல பாகிஸ்தான் தோத்தாலும் அவங்கனால செமிஃபைனலுக்கு போக முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த ஒரு கேள்விதாங்க நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல பாகிஸ்தானோட செமிஃபைனல் வாய்ப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். நேத்து மேட்ச்ல பாகிஸ்தான் தோத்தாலும் அவங்க செமிஃபைனல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்ப பாகிஸ்தானுக்கு இனி ஸ்ரீலங்கா கூட மட்டும்தான் ஒரு மேட்ச் இருக்கு. ஸ்ரீலங்கா கூட பாகிஸ்தான் கண்டிப்பா வின் பண்ணணும். பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா கூட வின் பண்ணா மட்டும் பத்தாது, பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போறதும் போகாம இருக்கிறதும் நியூசிலாந்து கையில தாங்க இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போகணும் அப்படின்னா நியூசிலாந்து அடுத்த 2 மேட்சுமே தோக்கணும். ஸ்ரீலங்கா கூடயும் தோக்கணும், இங்கிலாந்து கூடயும் தோக்கணும். அந்த மாதிரி நியூசிலாந்து தோத்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஈஸியா செமிஃபைனலுக்கு போயிருவாங்க. இன்னொரு பக்கம் நியூசிலாந்து 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஒரு மேட்ச் தோத்தாங்க அப்படின்னா அப்பயும் பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா அப்ப பாகிஸ்தான் நெட் ரன் ரேட் அடிப்படையில செமிஃபைனலுக்கு போற மாதிரி இருக்கும். இதுல பாகிஸ்தானுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, நேத்து மேட்ச்ல அவங்க தோத்தாலும் அவங்க அந்த அளவுக்கு மோசமா தோக்காம எப்படியோ மேட்சை கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இதனால பாகிஸ்தானோட நெட் ரன் ரேட் அந்த அளவுக்கு அடி வாங்கல. நியூசிலாந்து ஒரு மேட்சை ஜெயிச்சா கூட பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா கூட கடைசியில தான் விளையாடுறாங்க. அதனால அதுக்கு தகுந்தாப்புல நெட் ரன் ரேட்டை கால்குலேட் பண்ணி ஸ்ரீலங்காவை வீழ்த்தினாங்க அப்படின்னா பாகிஸ்தானால ஈஸியா செமிஃபைனலுக்கு போக முடியும். அதனால இப்ப பாகிஸ்தான் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, எப்பா நியூசிலாந்து நீங்க எதுக்குப்பா ஜெயிக்கிறீங்க, அடுத்த 2 மேட்சை எப்படியாவது தோத்துருங்கப்பா, நான் ஸ்ரீலங்கா வீழ்த்தி செமிஃபைனலுக்கு போயிடுறேன் அப்படின்னு தான் பாகிஸ்தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு செமிஃபைனலுக்கு போற வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. அவங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு. ஒன்னு நியூசிலாந்து கூட, இன்னொன்னு பாகிஸ்தான் கூட. 2 மேட்சை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா ஈஸியா செமிஃபைனலுக்கு போயிடுவாங்க. 2 மேட்ச்ல 1ல தோத்தா கூட அவங்களோட செமிஃபைனல் வாய்ப்பு ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனா இன்னைக்கு நடக்க போற ஸ்ரீலங்கா விசஸ் நியூசிலாந்து மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுங்க. ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல ஸ்ரீலங்கா நியூசிலாந்தை வீழ்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த குரூப் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடும். அதுக்கப்புறம் நடக்க போற மேட்சஸ் எல்லாமே நாக் அவுட் மேட்ச் மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்கு மேட்ச்ல ஸ்ரீலங்கா நியூசிலாந்தை வீழ்த்தி இந்த குரூப்பை இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த குரூப்ல இங்கிலாந்தை தாண்டி அடுத்து வேற எந்த டீம் செமிஃபைனலுக்கு போவாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.